மீனராசி. இந்த மீனராசிக்கு தை மாதம் எப்படி இருக்குது பலன்கிறத பார்ப்போம். மீனராசிக்கு எக்கா வேணும், சனி பயிற்சி வச்சு செஞ்சிட்ருக்கு சார், நல்லா கேட்குது. பட் குரு பயிற்சியாலலாம் நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்குது. அதான் நீங்களே குரு வீடு தான். ஸோ நிறைய நல்லது நடக்க போகுது. என்னென்னன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். என்னென்ன நல்லதுன்னா, நீங்கள் என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் கையில் காசு இருக்குங்க, சரியா? காசு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஸோ லைஃப் ஸ்மூத்தாக போகும். வீட்டில் நல்ல சந்தோஷம் வரும். நீங்கள் வீட்டில் குடும்பத்தோட வெளியே கோவில்கள் போயிட்டு வரதா இருக்கும். சுற்றுலா பயணங்கள், அதுவும் என்ன சொல்கிறது, நீர்நிலைகளாக குளம், வாட்டர் ஃபால்ஸ், இப்போ குற்றாலம், ஊட்டி லேக், அந்த மாதிரி உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் நீர்நிலை பக்கமாக போயிட்டு வர்றது இருக்கும். ஒன்றும் உங்களுக்கு தெய்வ வழிபாடு ஒன்று இந்த நீர்நிலை ஒட்டியே இருக்குன்னா ஒன்றும் சூப்பர். இப்போ குற்றாலம் பக்கத்தில் குற்றாலநாதர், கைலாசநாதர் கோவில் இருக்குது, நவ கைலாயம் இருக்குது, நவ திருப்பதி இருக்குது. நீங்கள் போயிட்டு தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இந்த சுற்றுலாவும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தியாகும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்லா சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இதில் நிறைய பேர் டீச்சர் ப்ரொஃபஷனில் இருப்பீங்க, நிறைய பேர் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருப்பீங்க, கன்சல்டண்ட்டாக நிறைய பேர் போகிறதுக்கு நிறைய லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுவீங்க, மிடில் மேனேஜர், சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்தமாதிரி மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்ல டைம் இது. நல்லபடியாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். பெஸ்ட்டு என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தங்கம் வாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ தங்கம் வாங்குறீங்களோ, நிலம், வீடு, வண்டி வாங்குறீங்க, எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல டைம். ஆனால் ஒரு தடவை உங்கள் ஜோதிடம் கட்டத்தை பார்த்துட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சகல வசதிகளும் இருக்குது, சகல வழிகளும் இருக்குது. நம்ம சொன்னது தான், நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வரது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் சக்கரை பொங்கல் மாதிரிலாம் படையல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பவர் தரும் குலதெய்வம் கோவிலில். இல்லை உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலையும் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமும் வைக்கலாம், அன்னதானமாகவும் கொடுக்கலாம். யாருன்னா குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப நல்ல டைமுங்க. குழந்தை பேருக்கு ரொம்ப நல்ல டைம். யாருன்னா லவ்வர்ஸ் இருக்கீங்கனாலும் இப்போ மீனராசி, மீன லக்னம்னா யாருன்னா பேச கிடைக்க மாட்டாங்களா, யாருக்குன்னா உட்காந்து புலம்ப முடியாதான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த லவ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய அன்பு காட்டுறதுக்கு ஆள் வருவாங்க. உங்கள் லவ்வர்ஸ்குள்ளேயும் நல்ல இணக்கம் வரும், சரிங்களா? என்ன தான் மேரிட் ஆனவங்களுக்குள்ள கொஞ்சம் விரிசல்கள் வந்தாலும் சமாளிச்சிடலாம். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் சில தடங்கல்கள் வர வாய்ப்புண்டு. நான் என்ன வழிபாடு பண்ணணுன்றதை சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வாங்க. நீங்கள் மெயினாக எதை பார்க்கணுன்னா உங்களுடைய ஹெல்த்து, மனசளவு உடல் அளவு ரெண்டுமே பிழிஞ்சு எடுத்துரும், அக்கா பிரித்து எடுத்துரும். ஸோ நீங்கள் மனசையும் உடம்பையும் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், மந்திரங்கள் ஜபிங்க. மந்திரங்கள் ஜபிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை செய்யும். கோவில்கள் அதிகமாக போக அந்த வியாழக்கிழமை குருஹோரையில் கோவில் போக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சீரமையும். அண்டு திருமணம் ஆனவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரையில் ஒன்றா போயிட்டு வாங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க, பேசலைன்னா கூட பரவாயில்ல, இல்லை தனித்தனியாக எங்கன்னா இருக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரையில் நீங்கள் போயிட்டு ஆண்டவனை வழிபட்டு வருத்தும் ரொம்ப நல்ல பயன்கள் தரும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும். இப்போ மகப்பேறு சொன்னோம், நல்ல விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு கடன் வாங்குறதோ இல்லை முதலீடு பண்ணுறதோ அதுக்கெல்லாம் டைம் நல்லா இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஜோதிட ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த நாள் எந்த கிழமையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு சகல வசதிகளும் இருக்குது. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. நான் தேடி பாருங்கள், நல்ல குருமார்கள் அட்வைஸ்க்கு கிடைப்பாங்க. அண்டு குருமார்கள்னால் என்ன, உங்கள் ஆஃபீஸில் இருக்க சீனியர் மேனேஜர்ஸ், பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டு நல்லது மட்டும் சொல்கிறவங்க, அந்த மாதிரி யாராவது கிடைப்பாங்க. கண்டிப்பாக தேடுங்க. யாருமே கிடைக்கல, நான் யார்கிட்டையும் பேசுறதில்ல, நான் தனி மரமாக நிற்கிறேன்னா நேராக ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு உட்காந்துருங்க. ஏன்னா ஜீவசமாதிகள் தான் இருக்கிறதுலே குரு எனர்ஜியில் அதிகமான எனர்ஜி ஜீவசமாதி. போக வாழ்க்கையில் நல்ல மேலும் உயர்வீங்க.
உங்களுக்கு வேலையிலையும் ப்ரமோஷனும், வேலையில் இருந்த பிரச்சனைகள் குறையும், ப்ரமோஷன் கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நல்ல லாபம் வரும், நல்ல லாபம் வரும். நம்ம சொன்னது இதுதான், கண்டிப்பாக சுப செலவு வரும். ஸோ நல்ல லாபம் வருது, கையில் நல்ல பணம் வரும்போது அந்த பணத்தை எடுத்து நீங்கள் நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சுப செலவாக மாறிட்டோம். லைஃப் லாங் அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல உபயோகப்படும். சரிங்களா? இப்போ சார் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறது, எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் தான் காசு இருக்குன்னா பரவாயில்லைங்க. இன்வெஸ்ட் பண்ணால் ஆரம் நெத்தி சுட்டின்னு வாங்க சொல்லலை, ஒரு சின்ன கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. கம்மி கோல்டு காயின் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கோல்டு காயின் வாங்கி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வாங்க. சரிங்களா? இன்றைக்கி 10 ரூபாய்க்குலாம் தங்கம் வாங்க முடியும் ஆப்பில், அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ எது வாங்க முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பர்டிகுலர் தேதி, நேரம், ஹோரைலாம் சொல்லுவேன் என்னோடய ட்ரைனிங் கிளாஸில். அதில் நீங்கள் அது பிரகாரம் வாங்க நல்ல பணம் சேரும். தங்கம் வெளியில் நல்லா சேரும். நம்ம கஸ்டமர்ஸ் அவ்வளோ பேர் அதை சொல்லியிருக்காங்க. நான் என்னோடய வீடியோஸ்லாம் இருக்குது, கஸ்டமரோட வீடியோ அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய தன ஆகர்ஷண கிளாஸுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதை தாண்டி நம்மளுடைய நீங்கள் தெய்வ வழிபாடுன்னு எடுத்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. இல்லை வியாழக்கிழமை குரு உரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லது. ஒன்றும் கொண்டக்கடலை மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒன்றும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை போயிட்டுருக்கு, இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், அவங்களாம் கல்கண்டு அப்படி இல்லைன்னா பூந்தி, லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் வந்து பானகம், இதெல்லாம் முக்கியமாக குழந்தைங்க இல்லை அங்கே வரவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர குழந்தை பாக்கியம், சகல சம்பத்துகளும் கிடச்சி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சகல வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி உங்களுடைய ஒரு நட்சத்திரத்துக்கும் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். 27 நட்சத்திரத்துக்கும் புத்தகம் எழுதியிருக்கேன். நம்மளுடைய யூடியூப் மெம்பர்ஸ்க்காக மட்டும் குறைஞ்ச விலையில் நம்ம வந்து ஒரு 11 ரூபாய் தட்சணை வாங்கிட்டு ஒரு புக்கு புக் ஃபார்மேட்டில் நம்ம வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறோம். அதை வாங்கி படிங்க. அதில் இருக்கிறத படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வருது. நம்ம வந்து இந்த புத்தகத்தை ஒரு 1000 கணக்கில் கொடுத்துருக்கோம். அவ்வளோ சேஞ்சஸ், நிறைய பேர் அவ்வளோ ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்க தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸோ நம்ம சொன்ன இந்த பரிகாரங்கள், இந்த தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணுங்கள். எது நல்லது, எது உஷாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ண இந்த தை மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதம் அமைய வாழ்க வளமுடன்.